எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். முதல் முக்கியமான விஷயம், இன்றைக்கி சென்செக்ஸ் லோவர் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்டுக்கு மேலெலாம் ஒரு கட்டத்தில் ரெக்கவரி ஆயிருந்தான். இருந்தாலும் அவனால் நிற்க முடியல. ஏன்னா எதிர்த்து நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் தான் எதிர்த்து நிற்கிறான். அவனை எதிர்த்து நாம் என்ன பண்ண முடியும்? ரிலையன்ஸ் தனி ஒருவனாக 52 பாயிண்ட்டு, ஐசிசி பேங்க் 40ன்னு இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் இறங்குனதில் குளோபல் லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்திய மார்க்கெட்டினுடைய ரிசல்ட்டு சரியில்லை அப்படின்றதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். உலகம் முழுவதும் அழுகை சத்தம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சிரிப்பு அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதும் எல்லாம் இறங்கித்தான் கிடக்கு. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி இறங்குனதுக்கு காரணம் குளோபல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. பியூர்லி Q3 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட். அதே மாதிரி கோல்டினுடைய விலை ஏறினாலும் எனக்கு ஒரே ப்ரெஷராக தான் இருக்குது. ஒரு 15,000 ரூபாய்க்கு மாதம் சீட்டு போடுறேன்னு வச்சுங்க, அது முதல்ல ஒரே இன்பமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், கோல்டு விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு, ஜாலி தான். அந்த ஒரு 18% பக்கம் செய்கூலி சேதாரம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4-5 மாதத்தில் இந்த சீட்டு முடிய போகுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டே பிளான் பண்ண அளவுக்கு தங்க நகை என்பது சேர்த்த முடியல. ஏன்னா விலை அதிகமாகிறதுனால கிடைக்கக்கூடிய கோல்டு என்பது ஒவ்வொரு மாதமும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. இங்கே யாராவது சீட்டு போட்ட பணத்தை விட கம்மியாக எங்கேயாவது நகை எடுக்கிறாங்களான்னா கிடையாது. 1 லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டால் 1,4 லட்ச ரூபா இல்லைன்னா 1,50 லட்ச ரூபாய்க்கு நகை வர்ற மாதிரி எடுக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய பணத்துக்கு நம்ம 18% செய்கூலி சேதாரம் அப்படின்றது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லட்சணத்தில் கோல்டினுடைய விலையும் ஏறி விட்டதுனால ஃபஸ்ட்டு பிளான் பண்ண அளவுக்கே கோல்டு சேர்த்த முடியல. இனி அவங்க விருப்பப்பட்ட நகை யார் ஒருத்தர் போய் எடுத்தாலும் அதுக்கு மறுபடியும் சேர்த்த வேண்டிய கோல்டுக்கு அதுக்கு தனியாக 18%. நான் சீட்டு போடுறதே அந்த 18%ன்றது தப்பிக்கிறதுக்கு தான். ஆனால் பாருங்கள் கடவுள் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்ட்டு. ஸோ கோல்டு சீட்டு போடுறவங்களுக்கும் இப்போ ப்ரெஷர் தான். ஐயா என்ன அது எங்கே திரும்பினாலும் ஒரே ப்ரெஷராக இருக்குது இந்த 2026. இதுக்கு 2025 பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க வச்சிருவானுங்க போல். அதில் பாருங்கள் நண்பர்களே, இந்த 2026 மொத்தமே 19 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த 19 நாள்லேயே நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நாள் வரைக்கும் இந்த சேனலில் பேசப்பட்ட சில நிகழ்வுகளை திரும்பி பார்க்கணும். இந்த ஒரு வருஷமாகவே சரியில்லை. அப்போ இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு வருஷம் எப்படி எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்யணும்னு தெரியாத சமயத்தில் இதுவரைக்கும் எதுவெல்லாம் உதவி செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா, நம்மளுக்கு ஐபிஓஸ் அதிகமாக கிடைக்கணும். அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் ஐபிஓ கிடைச்சதுன்னா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைக்கி கூட ஒரு 80% அந்த பாரத் கோக்கிங் கோல் சம்பாரித்து கொடுத்தது. ஸோ இந்த ஐபிஓ நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அதிகமான அக்கௌண்ட்டுகள் மூலியமாக நம்ம அப்ளை பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுடைய பெயரில், அம்மா பெயர்லையோ மனைவி பெயர்லையோ அல்லது உங்களுக்கு வேறு யாரெல்லாம் சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களா இருக்காங்களோ அது மாதிரியான சமயங்களில் நம்ம எண்ணிக்கைகளை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதுலேயும் ஜெண்டரில் பெண்களின் பெயரில் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தோம். அதுக்கு அவங்க சாஃப்ட்வேரில் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம். ஒன்று புது டிமேட் அக்கௌண்ட், அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் லாஜிக்கில் பெயர் எழுதியிருக்கலாம். அல்லது அவங்க எதுவும் பெருசாக ட்ரேடிங்கே பண்ணல, அது பார்க்குறக்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அல்லது அந்த ஜெண்டர் பார்க்கும்பொழுது கேர்ள்ஸாக இருக்கிறதுனால சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு அதில் ஏதாவது ஒரு கேட்டகரி போட்டு அந்த சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணலாம். அல்லது பொதுவாகவே நம்ம நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒருத்தருடைய பேர்லேயே அப்ளை பண்ணுறதுக்கு பொதுவாக ஒரு 10-15 பேர் அல்லது 2-3 பேர் 4-5 பேர்னு ஒரு குடும்பத்தினுடைய பெயரில் ஒவ்வொருத்தர் பெயர்லேயும் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய கண்டுபிடிப்புகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இந்த ஐபிஓனுடைய ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. அதை நாம் இப்போ திரும்பி பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை. வேறு ஏதாவது ஒரு வகையிலையா சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கணும்ல. அதே மாதிரி இந்த பைபேக்கு ப்ராபபிலிட்டி, பைபேக்கு அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். ஒரு 1000 ரூபா ஷேரு, 5000 ரூபா ஷேரு, 10,000 ரூபா ஷேர் என்பதெல்லாம் அவங்க பைபேக் பண்ணும்போது மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 20%, 15%, 10% ஏதாவது ஒன்று அதிகமாக
கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷேரை வாங்கிட்டு அப்ளை பண்ணும் பொழுது அக்செப்டன்ஸ் ப்ராபபிலிட்டி என்பது ஜாஸ்தி ஆகுது. இதுவே ரூ. 100 ஷேரில் பைபேக் அப்ளை பண்ணும்போது அதுலேயும் ஒரு ஷேரை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது பைபேக் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது ஒரு ஷேர் ரூ. 100 இருக்கக்கூடிய ஷேர் பைபேக்கு என்ன ரேட்டுக்கு பெருசாக வாங்கிட போகிறாங்க, 105 110ன்னு வாங்குவாங்க. அது நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்க்கே அது உருப்படாது. ஸோ பைபேக்கில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ரூ. 1000 2000 ஷேர்கள் பைபேக் பண்ணும்போது ஒரு 25% 20% தள்ளி வாங்கும் பொழுது ஒரே ஒரு ஷேரை கையில் வச்சுருக்கிறவங்க ஒரு ஷேரை மட்டும் அப்ளை பண்ணும் பொழுது அது வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். பட் இது டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து சரியாக வராதனால சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது புரோக்கர் தான் கிளாரிஃபை பண்ணணும். புரோக்கர் வந்து நம்ம வாங்கி விற்ற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிட்டு மறுபடியும் பைபேக்கில் கம்பெனிக்கு ஒரு தடவை கொடுத்த மாதிரி மார்க்கெட்டில் கொடுத்த மாதிரி 2 தடவை செல்லிங்க்கு கணக்கு காமிக்கிறாங்க. நம்ம பை பண்ணது ஒன்று தான் கணக்கு இருக்கும், இன்னொரு செல்லுக்கு வந்து அதே பை தான், ஆனால் டபுள் என்ட்ரி சில பேர் போட்டு விட்டுறாங்க. அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாதனால இந்த பைபேக் என்பது தற்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அப்படி நடந்துச்சு, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்குமா என்னன்றது தெரில. என் புரோக்கர் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாப்புல, அது என்னென்னு கிளாரிஃபிகேஷன் எவன் கேட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் விற்காதுக்கும் சேர்த்து தான் இது பண்ணிவிட்டேன். சரி, நீ அந்த பைபேக் ரிலேட்டடான ஒரு சக்ஸஸ்ஃபுல் தியரி மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ரைட்ஸ் இஷ்யூ வந்து சிலதெல்லாம் ரொம்ப நல்ல ரைட்ஸ் இஷ்யூ வரும். சுஸ்லான் போன்ற ரைட்ஸ் இஷ்யூலாம் வந்து அதுக்கப்புறம் அவன் வெறும் ₹5 ₹2000 அலாட் ஆனதெல்லாம் வந்து இன்றைக்கி ₹50 போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை விடவும் அதிகமாக அப்ளை பண்ணும்போது யாராவது அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை அதிகமாக பண்ணாத பொழுது அது நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு என்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ரைட்ஸ் வரும் பொழுது அந்த ஸ்டாக்கே கையில் இல்லை, மார்க்கெட்டில் தான் போய் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அதை விடவும் கையில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டும் அதிகமாக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்பதெல்லாமே அலாட் ஆகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் பல பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சமயத்தில் சம்பாரித்து கொடுத்த வழிகள் அப்படின்ற சிலதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 4ஆவதாக நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு எஸ்ஐபி மூலியமாக உள்ள நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரான இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம வந்து பார்த்து இந்த சேனலில் நம்ம பேசியிருக்கோம். அந்த எஸ்ஐபிலேயும் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து, ஒரு பங்கு தன்னுடைய வீழ்ச்சிக்கு வந்து விழுகும் பொழுது ஒன்றா இங்கிருந்து அவன் ஏறினாலும் சரி தான், அல்லது இறங்கிட்டு மறுபடி திரும்பி ஏறினாலும் சரி தான், எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய எஸ்ஐபி ஓரளவுக்கு அவங்கள காப்பாற்றுது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் அவ்வளோதான், உங்கள் பணத்தை அதை மோசம் பண்ணி விட்டு தான் ஆகணும், கண்டிப்பாக கும்பா பாடிவிடணும்னு அவன் முடிவு எடுத்துட்டான், ஆண்டவன் எழுதிட்டான் அப்படின்ற மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேறு வழி இல்லை. அப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து லாஸ் வராது. பட் ரெகுலராக இருக்கக்கூடிய எஸ்ஐபியினுடைய கான்செப்ட் படி இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸாக மாறி நின்று அந்த ப்ரைஸ்லேருந்து லாஸ் என்பதாக கணக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பங்குக்கு வந்து ஆர்டர் புக் எவ்வளவு முக்கியம், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால தான் எந்த ஒரு பங்குமே பிளாஸ்ட் அவுட் ஆகுது. ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்குது, எல்லா பங்குகளுக்குமே ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ் வருதா, பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸ் வருதான்னா கிடையாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 4 தடவை அக்குமுலேட் பண்ணி வச்ச பங்கு திடீர்னு ஏதாவது பிளாஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போன்ற ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வரக்கூடிய ரிசல்ட்டு தான் அவங்களுக்கு முதுகெலும்பாக இருந்து காப்பாற்றுது. செக்டர் அல்லது செக்டர் லீடர் இவங்க தான் நம்மளை காப்பாற்றுறாங்க. ஸோ எடுக்கக்கூடிய பங்குகள் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் திடீர்னு ஒரு சின்ன ஜம்ப் அடித்தாலும் ஒரு எக்ஸிட் ஆப்ஷன் மாதிரி கொடுக்கணும். ஏஞ்சல் ஒன்றுன்னு ஒரு பங்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 10% ஏதோ ஒரு 6 to 10% காமிச்சான். இன்றைக்கி கூட நெட்வெப்னு ஒரு பங்கு, அந்த செக்டருக்கு ஓரியன்டான பங்குகளே வந்து ஓரளவுக்கு காப்பாற்றுறான். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேனல் வந்து எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணி விட்றீங்க. மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து, அதனால் இப்போ எனக்கு வந்து இந்த சேனல் பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. நான் மட்டும் படத்தில் நடிக்க போயிருந்தேன்னா ஒரு சந்தானத்துக்கு அசிஸ்டண்ட்டாக அங்கேயிருந்து போய் ஒரு காமெடி ஆக்டர்லாம் போயிருப்பேன்.
இப்போ தான் இந்த 2026னுடைய ஒரு கண்டுபிடிப்பாக இந்த திருப்பூர் புல்ஸினுடைய பொன்னேடுகளில் பொறிக்கும்படியாக ஒரு விஷயம், அதாவது மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால ரொம்பவுமே மனசு சோகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பங்குல சில பேர் 100 ரூபாய்க்கு என்ட்ரு ஆயிடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா அப்படின்னு போகும் பொழுதோ, அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு 20 அல்லது 40% இறங்கினா தான் ஏவரேஜ் பண்ணுறதுக்கே காசு இருக்குது. சும்மா 100 ரூபாய்க்கு ஒன்று 99 ரூபா 98 ரூபா 97 ரூபாய்ன்னு வரிசையை வாங்கிட முடியுமா? அடுத்தது ஒரு 60 ரூபாய்க்கு போகும் பொழுதோ எல்லாத்து மனசுலேயும் அந்த ரீட்டைலர் மைண்ட் செட்டு படி என்ன தோணுன்னா, சரி இங்கே நம்ம ஒரு 1000 ரூபாய் போட்டோம், இங்கே ஒரு 2000 ரூபாயா போட்டோம்னா சீக்கிரமாக கொஞ்சோண்டு ஏறணுனையுமே நம்ம வெளியே வந்துடலாமே அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே வரும். அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 பாதை தான், அந்த 2 பாதை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. அப்போ நம்ம நினைக்கிறது பூரா தப்பாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி யோசித்து பார்த்தா, சரி இந்த இடத்துல 1000 ரூபா பணத்தை போட்டவர் பேசாமல் இங்கே 2000 ரூபா போடுறதுக்கு பொதுவாக 500 ரூபா போட்டிருந்தா, எதுக்கு நீ 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா போடுற, அல்லது 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் ஏன் போடுற? 1000 ரூபாய்க்கு அதில் எவ்வளவு அமௌண்ட்டு கம்மியோ அவ்வளவு அமௌண்ட்டு கம்மியாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்றது நான் பல லட்சம் கமெண்ட்டுகளை படித்த ஒரு அனுபவசாலியாக நான் சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேர் திடீர்னு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஏங்க ஒரு பங்கு நான் வாங்கின ரேட்லேருந்து 100% ஏறிடுச்சு அல்லது 200% ஏறிடுச்சு, ஆனாலும் பாருங்கள் நான் ஒரே ஒரு ஷேர் தான் வச்சுருக்கேங்க அப்படின்றார். அப்படின்னா என்னென்னா, அவர் அமௌண்ட்டு கம்மியாக போட்டதுனால தான் இவ்வளவு நாள் அவர் பொறுமையாக உட்காந்துருக்கார். அவர் மட்டும் ஒரு 10 லட்சம் 1 கோடிக்கு எடுத்திருந்தா ஒரு ரூபா 2 ரூபா ஏறினாவே உட்கார முடியாது. அப்போ பணம் ரொம்ப குறைவாக, பணமே இல்லாத இந்த 2026 இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து. ஸோ பணமே இல்லாத கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ ஏவரேஜிங் டவுன் அப்படின்றது பண்ணி தான் நிறைய பேர் ஜெயிச்சு வர்றாங்க. அப்படின்ற சமயத்தில் அப்போ ஏவரேஜ் எதுக்கு முதல்ல கொடுத்த அமௌண்ட்டில் அப்படியே முழுசாக பண்ணணும் அல்லது அதை விட டபுளாக பண்ணணும்? அவன் தான் ஏற மாட்டேங்கிறானே. 1.5 வருஷமாகவே பழைய ஹையை வந்து தொடாத பல பங்குகள் இருக்குது. அதே சமயம் பெரிய அளவில் ப்ராஃபிட் பிடிக்கணும் அப்படின்னா பல ரீட்டைலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல ஒரு பெரிய அமௌண்ட் லாக் ஆயிடுச்சுன்னா அதில் பாதி அளவுக்கு தான் அடுத்தது ஒரு 20% 40% இறங்கிய பிறகு இப்போ இந்த 500 ரூபா இருக்கிறதுலேருந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக போகுதுன்னு வச்சுங்க. அப்போ அதனுடைய பர்சன்டேஜ் என்ன கணக்காகுது? இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து மூளையை வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது 80 to 100 போகுதுன்னா 25% கணக்காச்சு. முதல்ல 1000 ரூபா ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு, அடுத்தது 500 ரூபா. இந்த 1000 ரூபாய்க்கு போடும்போது அவர் என்ன நினச்சிருப்பாரு, அட ஒரு 100 ரூபா 10% கிடைச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அப்படின்னு என்ன 100 ரூபா கணக்கு தான் ஆகுது. ஆனால் இங்கே வெறும் 500 ரூபா போட்டு பழைய ரேட்டு வர்ற வரைக்கும் அவர் பொறுமையாக உட்காந்து தாங்க ஆகணும். அப்புறம் 1 ஷேர் 2 ஷேர் வாங்குறவங்கெல்லாம் வந்து எப்படி ரொம்ப நாள் உட்கார தான் செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின விலையை விட அதுதாங்க மாற்றி யோசிச்சா தானே ஏதாவது முடிவு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கி லாக் ஆனவங்க 2வது ஏவரேஜ் 2000 ரூபா அப்படின்ற மாதிரி 2 மடங்கு போகும்போது ஒரு மாதிரி அக்குமுலேஷன் ஆயிடுது. ப்ரைஸ் ஏறுறது இல்லை, இறங்கும்போது மனசு கஷ்டமாயிருது. அப்போ அந்த ப்ரைஸை விட பாதியாக குறைத்து என்ட்ரு ஆகும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 25% வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்போ இந்த வெறும் 500 ரூபாய்க்கே 125 ரூபா 25%ன்னு கணக்கு வச்சோம்னா அது 125 ரூபா ஆயிரும். 1000 ரூபா போட்டு 10% பிடிச்சாவே 100 ரூபா தான் வருது. ஆனால் அதை விடவும் பாதி அமௌண்ட்டை போட்டு அதை விடவும் அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த மாதிரி ஏவரேஜிங் டவுன் பண்ணும்போது பாதி பணம் போடும்பொழுது தான் வருது. அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த 2026 பேசியிருக்கோம். இதை பேசுறதுக்கு தான் நான் டையை கட்டி உட்காந்தேன், பேசிட்டேன். அதுக்குனால நான் வீடியோ கேம் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்பவுமே படுத்துறான் அப்படின்னு ஒரு 10 கம்பெனி ஷேர்களை பற்றி பேசுங்க அப்படின்னு வச்சிங்களேன், எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஈஸ்மை ட்ரிப் ஷேர் பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பங்கு ஒரு காலத்தில் 36 ரூபா இருந்தவன் இன்றைக்கி வெறும் 6 ரூபா இருக்கானுங்க. என்னங்க இது, அட கொடுமையே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த 6 ரூபாய் என்பது என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பங்கினுடைய ஆரம்ப கட்டத்தில் பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இடையில ஸ்ப்ளிட்டு போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய விலை இதே மாதிரி தான் பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஏறிட்டு அப்புறம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்பது கரெக்டாக அடிவாரத்தை தொட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியில் வந்து என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னா, அவங்களுடைய ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது போக இன்னொரு புது சப்சிடரியும் நம்ம இன்கார்பரேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சேஞ்சஸ்னால ஸ்டாக் மார்க்கெட் ஏறுமா ஏறாதுங்களா, அதுதாங்க எங்களுடைய கேள்வி அப்படின்னு இந்த ஸ்டாக்கில் சிக்கினவங்க எல்லாருமே அந்த கேள்விக்குண்டான பதிலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு, மற்றபடி நீங்கள் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் குறைங்க அதனால் எங்களுக்கு என்ன ஆகுது. நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டு பண்ணி விட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பங்கு படு பாதாளத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அந்த சேஞ்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. ஏற்கனவே முக்காடு போட்டு உட்காந்துருக்கோம், இனி ஜான் போனால் என்ன முளம் போனால் என்ன அப்படின்ற மாதிரி பல பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல சீனியர்களுடைய கருத்துக்கள் படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகம் என்பது வரும். நல்ல தரமான ஷேர்களாக பார்த்து வாங்கிறது வேறு வழி இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்துட்டால் நீண்ட கால காத்திருப்பு, அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்தோம்னா இப்படி ஷார்ட் டேர்மில் வருஷத்துக்கு ஒருக்க ஏறி இறங்குறதெல்லாம் நம்மளை பாதிக்காது. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாடா மோட்டரில் இருக்கக்கூடிய 2 டிவிஷனையும் வாங்கி வச்சுருக்கேன், டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ், ஐடிஸ்னு எல்லாமே ஒரு வருஷமாக கும்பாவாக தான் இருக்குது, ஏதோ கோல்டு வந்து என்னை காப்பாற்றுச்சு, ஒரு 5% மொத்த போர்ட்ஃபோலியோவில் கிடைக்கிது, அதுக்கு பேங்க்லேயே வச்சுருக்கலாமே. இன்னொரு நண்பருக்குமே அதுதான் ஃபீலிங், ஏன்டா மார்க்கெட் சைடு எட்டி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி கடந்த சில நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் வந்து கூடிக்கிட்டே தான் வருது, ஏதோ கோல்டு அண்ட் சில்வரை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாப்புல. ஸோ தற்போதைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி என்பது ஒரு வாய்ப்பா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அக்குமுலேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது விலை ஏறினதுக்கப்புறம் தான் அது நல்ல ஒரு வாய்ப்பு அன்றைக்கே கொடுத்துருந்தான் அப்படின்றது தெரிய வரும். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே அல்லது நம்ம வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கீழே போயிருந்தான்னா அடடா இன்னும் ஒரு 30-40% டிஸ்கவுண்ட்டில் போய் வாங்கியிருந்துருக்கலாமே. ஏன்னா இப்போ நிறைய பேர் துணி வேணும்னு போய் அர்ஜென்ட்டில் போய் ஒரு ஷேர் வந்து பிராண்டடாக ஒரு 2500 எடுத்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே கடையில் அதே டிஷர்ட் கூட ஆஃபர் போட்டிருப்பான், 2 வாங்கினா 2500 அப்படின்ட்டு. ஆனால் பாய் ஒரு ஷேரே இன்னொன்று அடிஷ்னலாக நம்ம வாங்கியிருக்கலாமேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே மேலே ஏறிச்சு அல்லது இறங்குச்சு அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முடிவினுடைய ரிசல்ட்டு தெரிய வரும். எப்படி காலேஜ் படிக்கிறவங்க, நீட்டு படிக்கிறவங்க எல்லாரும் ஒரு வருஷம் கூடி படித்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தானே ரிசல்ட் என்ன ஆகுதுன்றது தெரிய வருது. ஸோ நீண்ட நெடுங்காலம் ஒரு 10 to 20 வருஷம் லாங் டேர்ம்னு பார்க்கும்பொழுது இப்போ மேபி இப்படி இருந்துட்டு திடீர்னு கடைசி ஒரு வருஷத்தில் கூட எகிரி அடித்தானாலும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற ஷேரை பார்க்குறோம், அதனுடைய விலையை வந்து நம்ம மந்த்லி சார்ட்டில் நம்ம மாற்றி வச்சு பார்க்குறோம். அது வந்து ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 டைமில் வந்து 70 ரூபாய் இருந்திருக்கு. அந்த 2014லேருந்து 2021 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2022 ஆரம்பித்து மார்க்கெட் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷனாக இருந்தாலும் இவன் பாட்டுக்கு 80 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 250 தாண்டி மேல் நோக்கி வந்து விட்டது. இங்கே பார்த்தீங்களா, ஐபிஓக்களை பற்றி பேசும்பொழுது சீனிவாசன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு ஐபிஓலையும் வந்து இந்த ஸ்டாஃப் கோட்டா மற்றும் ஏதாவது ஷேர் ஹோல்டர் கோட்டா அப்படின்றதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு இந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படின்ற இதில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அதில் ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் அலாட் ஆகிருக்கு. இந்த பாரத் கோல், இந்த எல்டி மைன் ட்ரீ அப்படின்ற பங்கு உண்மையிலேயே ஒரு புரியாத புதிர் தான். மற்ற விப்ரோ முதல் கொண்டு பல்வேறு பங்குகள் தலைக்குப்புறம் விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்டிஐ மைன் ட்ரீ அப்படின்றது எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதுவுமே 5 இயர் சார்ட் அப்படின்றத போட்டு பார்க்கும் பொழுது அவங்க 2021 வந்த விலைக்கிட்ட தான் மறுபடி வந்து போய்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இன்னும் புதிய உச்சம் என்பது தொடலை. பட் மற்ற ஐடி கம்பெனிகளோட கம்பேர் பண்ணல இதனுடைய ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் என்பது இதுவும் சரி, டெக் மஹிந்திராவும் சரி, 2 பேருமே பெரிய ஆளுக்கு தான், ஆனாலும் நல்லா தான் இருக்காங்க.
ஆனால் 2 பேருமே வந்து பெருசாங்க குரோத்தே இல்லை. இந்த பங்கு வந்து முதல்லயே 1000 கோடி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ 1381 கோடின்னு சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது மார்க்கெட்டினுடைய செல்லப்பிள்ளையாக செல்லக்குட்டியாக இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்க நண்பர்களே, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி என்பது போல் நம்ம எல்லா பக்கம் இப்போ இந்த 2025லேயே அடி வாங்கினோம், 26லேயும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவுமே ப்ரெஷராக தான் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் கழுது அது நம்மளுக்கு பணமே தராதா அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் உண்மையிலேயே மார்க்கெட் அப்படியே அப்படின்ற ஒரு வரிசைக்காக தான், ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் இத்தனை வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அப்படின்றலாம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இருக்க நம்ம எல்லாருமே ரொம்பவுமே ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒன்று கோல்டு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு, அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸும் எல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏறிக்கிட்டே போகிறதுனால இந்திய பங்குச்சந்தையில் பணம் போட்டு வச்சுருக்கவங்கலாம் ரொம்பவுமே, அது மட்டும் இல்லை, பேங்க்கில் சிவனேன்னு டெபாசிட் பண்ணி மாதம் ஒரு 30-40 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ப்ரெஷர். அதுக்கு நீ இந்த பணத்தை வெட்டி பண்ணுறதுக்கு நீ கம்முன்னு இதில் போட்டு வச்சுருக்கலாமில்ல, கோல்டில் போட்டிருந்துருக்கலாமில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வகையான ப்ரெஷர். எல்லாத்துக்குமே ப்ரெஷர். ஒன்று கோல்டு ஏறுறது நிற்கணும், இல்லைன்னா குளோபல் மார்க்கெட் தடபுடால் நம்ம எப்படி விழுந்தோமோ அதே மாதிரி அவனுக்கு விழுகணும். இந்த 2 நடக்காட்டி கடைசி நம்ம மார்க்கெட்டாவது ரிவர்சல் போட்டு மேலே வரணும். இப்படி எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா, போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.